அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கிற பிரஸ் மீடியா ஆட்கள், பிறகு இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்த எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். சமீப காலத்தில் இந்த 2-3 வருஷம் பயணத்தை பற்றி நான் சொல்ல முயற்சி பண்ணும்போது ப்ரமோஷனில் என்னால் அதை எந்த இடத்துலையும் சரியாக பதிவு பண்ண முடியல. ஏன்னா அதுக்கான காலமும் நேரமும் ஒரு பெரிய வாழ்க்கை ஒன்று வாழ்ந்துட்டு இந்த மேடையில் அவங்க முன்னாடி நான் நிற்கிறேன். அதுக்காக நான் மாரி சார்ட்டையும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இது ஒரு சினிமா, இதுக்கான இப்படி ஒரு விழா நடக்கும்ன்றதே என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து பேசுவேன், சாரி. இருந்தாலுமே இந்த பயணத்தில் எனக்கு நிறைய பேர் உதவியாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நான் பேசியே ஆகணும். இது ஒரு சினிமாவாக மாறுறதுக்கு முன்னாடி இது ஒரு சினிமாவாக மாறுறதுக்கு முன்னாடி என் ஜேர்னியில் நிறைய பேர் எனக்கு உதவியாக இருந்தாங்க. ஸோ முதல்ல நான் அவங்கள்ட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஸ்டார்டிங்கில் ஜெயராஜ் சார், கணேசன் சார் அறிமுகப்படுத்தின கோச். எனக்கு ஃபஸ்ட்டு கபடி அவர் தான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார் சென்னையில். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு ப்ராக்டிஸ் நான் மகான் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 வாரம் நடந்தது. அப்போது கணேசன் சார் கூட்டின்னு வந்த பாலா, செல்லா, ஆண்டி பிளேயர்ஸாக இருந்து அதுக்கப்புறம் என் தம்பிகளாகவும் என் நண்பர்களாகவும் மாறினாங்க. அவங்களோட நான் இன்னும் ரொம்ப க்ளோஸாக இருக்கேன். எல்லாருக்கும் இந்த கபடியில் ஒரு பங்கு இருக்குது. ஆனால் முக்கியமாக பாலாக்கும் ஆண்டிக்கும் ஒரு முக்கியமான இடம் இருக்குது. பிறகு அதுக்கப்புறம் சாய் இன்ஸ்டிடியூட், நேரு ஸ்டேடியம் சாய் இன்ஸ்டிடியூட்டில் நான் கொஞ்ச நாள் ட்ரெயின் பண்ணியிருந்தேன். அங்கே மாசானமுத்து அவர் ஒரு சம பிளேயர். அவர் எனக்கு கபடி நிறைய சொல்லி கொடுத்தாரு அந்த ஸ்டேஜில். அப்போ சாயில் இருக்கிற பசங்க வாண்டம், விஜய், ஏழுமலை, அபிஷேக், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனால் முக்கியமாக இவங்களோட நான் பேர் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் ஒரு கேம்ப் நடத்தின கணேசன் சாருக்கு ரொம்ப நன்றி. உங்களை பற்றி நிறைய பேச வேண்டியதாக இருக்குது சார், ஆனால் நான் லிஸ்ட்டில் சொன்னால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அங்கே ஒரு 200 பிளேயர்ஸ் கிட்ட மேலே இருந்தாங்க, 200 பசங்கள்கிட்ட மேலே இருந்தாங்க. அங்கே ஒரு ஃபிசியோ ஒருத்தர் இருந்தார் சார், அவர் பேர் என்ன தெரில, மீசை இருக்கும் ஆனால் முடி இருக்காது. அங்கே ஒரு ஃபிசியோ ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு நாள் ஒரு இன்ஜுரி, ஒரு டோவில் ஒரு இன்ஜுரி நடந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான கான்வர்சேஷன் அவருக்கும் எனக்குள்ளே நடந்தது சார். அது அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அங்கே ஒரு சித்தா வைத்தியர்கிட்ட நீங்கள் என்னை அறிமுகப்படுத்தினீங்க. அவரோட பேரும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இருந்தாலுமே என் வழிகளை புரிஞ்சு அந்த எஃபர்ட்டை புரிஞ்சு எனக்கு ஒரு போயமெல்லாம் எழுதி கொடுத்தாரு ஒரு நாள். அவர் சினிமா பார்க்கவே மாட்டார், ஆனால் தியேட்டருக்கு போனதே இல்லை அவர். ஆனால் இந்த படம் அவர் பார்ப்பாருன்னு சொன்னார். ஸோ அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் நம்ம மனத்தி அகாடமியிலேருந்து சசி, முத்துராம, ஆதி பகலவான், ஆதி கிரிஷ், சுண்டு, சந்தோஷ், இந்த பயல்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அவங்களோட நான் வெறும் கபடி விளையாடாமல் நிறைய ஃபன் பண்ணி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மிக முக்கியமான அனுபவமாக இருந்துச்சு அந்த பசங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது. அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் கண்ணனண்ண, ஜெகண்ண, வேல்மயிலண்ண, காலப்பெருமாள்ண்ண, அப்புறம் நம்ம வேர்ல்ட் ஃபேமஸ் முருகண்ண, இவங்க அங்கே இல்லைன்னா என்னால் அந்த டைமை அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்திருக்க முடியுமான்னு தெரியாது. அவங்களோட
வேல்மயிலண்ணா, நான் உங்கள் பேர் சொன்னேன்ல. எஸ். ஒவ்வொரு வாட்டியும் நான் வீட்டுக்கு போக எங்க ஒரு 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 நாள் 2 நாள் மாறி சார் வீட்டுக்கு போக பர்மிஷன் கொடுப்பாரு. அப்போது இந்த அண்ணன் வீட்டெல்லாம் ஒரு முத்தம் வாங்கி கட்டி பிடிச்சி திருப்பி ஒரு நாள்லேயே நான் 2 நாள்லேயே வந்துடுவேன் திருநெல்வேலிக்கு. ஆனால் யா, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் சாரி, எனக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் சுரேஷ், ராகுல், கிச்சா, முத்துவேல், அப்புறம் சியான் முத்து, இந்த அண்ணங்களுக்குலாம் ஒரு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னோட சென்னையில் இருக்கிற ஃபிசியோ வித்யாசாகரும் அவருடைய அசிஸ்டண்ட் தீனாவும் சரணுக்கும் ஒரு பெரிய நன்றி. அதுக்கப்புறம் பிரபஞ்சன் அங்கே இருக்காரா தெரில. பிரபஞ்சன் வந்து அந்த லாஸ்ட் ப்ராக்டிஸ் 3வது ஷெட்யூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று போச்சு. அது பிரபஞ்சன் அண்ணன் என்னை நிறைய ஹெல்ப் பண்ணார். வெறும் ஒரு கபடி பிளேயராக என்னை ஹெல்ப் பண்ணாமல் ஒரு அண்ணனாகவும் மாறி அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆனோம். ஸோ அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் இந்த நேரத்தில். அரவிந்த் என்னோட ட்ரெயினர். இந்த ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று முயற்சி பண்ணேன், அதில் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணார். ஓகே, கணேசன் சார், மனத்தை கணேசன். சார், உங்கள் கதையை நான் ஃபஸ்ட்டு கேட்கும்போது இதை நான் எப்படி பண்ண போகிறேன்றது எனக்கு தெரியல. இருந்தாலுமே நீங்கள் என் கோச்சாக இருந்து என்னை நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப க்ளோஸ் ஆனோம், உங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நீங்கள் அந்த சொன்ன அது ஒன்றும் செய்யாதுன்னு நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்கள்ல, அது இன்னுமே என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு சார். ஐ லவ் யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.